ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கவரை பார்த்தாலே இது வந்து பிஎல்எஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆன என்னோட பையனோட ஓசிஐ டாக்குமெண்ட்ஸு. ஆக்சுவலி இந்த வாட்டி என்ன குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பேருக்கு, அதாவது குழந்தையோட அப்பா அம்மா பேர் பக்கத்தில் சர்நேம் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிசிசி அப்ளை பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து உங்கள் பேர் பக்கத்தில் சர்நேம் போட்டுட்டீங்க, அப்படி வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போன வருஷம் ரிட்டர்ன் அனுப்புனாங்க. அதனால மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டை ரிவைஸ் பண்ணி நான் வந்து திரும்ப கொரியர் சார்ஜஸ் பே பண்ணி அனுப்புனேன். இப்போ திரும்ப தம்பிக்கு இதே மாதிரியே ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து பாஸ்போர்ட்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னு. இப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ கையெழுத்து போட்டு இப்போ எப்படியும் ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்கும்ட்டுன்னு நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஸ்கேம் வந்து இன்னும் நிறுத்தலைங்க, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் எப்படியும் இந்த ப்ராப்ளம் வந்தனால எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். இந்த நியூஸ் பார்த்தோன்னே கடைசியில் தம்பியோட டாக்குமெண்ட் போயிட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம். திருப்பியும் பே பண்ணியிருக்கேன், திருப்பியும் அனுப்ப போகிறேன். திருப்பியும் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.